இதை நான் ஒரு அழகான கதை மூலியமாக சொல்கிறேன். புத்தர் ஒரு முறை நடந்து போயிட்டுருக்கார் காட்டில். அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு அவர் முன்னாடி ஒரு குரங்கு வந்து குதிக்குது. நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குது. புத்தர் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காரு. திரும்பி சொல்லுது, நான் உன்னை யாருன்னு கேட்டேன், பதில் சொல்லாமல் போகிறேன். நான் மகாமந்தி, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுது. அப்படியா அப்படின்னு புத்தர் சொல்லிட்டு திரும்பியும் அவர் போயிட்டுருக்கார். நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், நீ எனக்கு நின்று பதில் சொல்லு அப்படின்னு. சரி, என்ன வேணும் அப்படிங்கிற. நான் மிகப்பெரிய ஞானம் அடைந்தவன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னோடனே புத்தர், அப்படியா, நான் இதை சோதனை பண்ணி பார்க்கலாமா, உன்னால் என்னுடைய உள்ளங்கையில் அமர முடியுமா அப்படின்னு கேட்குறார். இது என்ன பெரிய விஷயம், என்னால் உள்ளங்கையில் என்ன, எங்கே வேணாலும் நான் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்படி நான் உட்காந்தா நீ எனக்கு என்ன தருவேன் அப்படின்னு. அதாவது வானுலகத்தில் ஒரு அரசர் ஆளக்கூடிய ஒரு புனிதமான ஒரு நாற்காலி இருக்குது. நிறைய பேர் புனித ஆத்மாக்கள் அமர்ந்தக்கூடிய ஒரு இடம் அது. அதில் நீ போய் உட்காரலாம். அந்த அரசரை வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் உன்னை உட்கார சொல்கிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்படியா, அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இது குரங்கு யோசிக்குது. அப்போ இது என்ன நினைக்குதுன்னா, இவர் உள்ளங்கையில் இங்கேருந்து மரத்துலேருந்து இவர் உள்ளங்கையில் தாவறது ரொம்ப ஈஸி நமக்கு, அது ஏன் செய்யணும், இவர் சொன்னார் இல்லையா, அந்த வானுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நாற்காலியிலே நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்டா என்ன அப்படின்னு முடிவு பண்ணுது. இது நேராக வானத்துக்கு போகுது, பறந்து போயிட்டுருக்குது, தாவி போயிட்டுருக்குது. அப்படி இது போகும்போது அந்த அந்த இடத்துக்கு நுழைஞ்சிடுச்சு. அந்த அரசரோட இருக்கையில் பார்க்கும்போது அந்த இருக்கையை சுற்றி 4 அழகான பளிங்கு தூண்கள், 5 தூண்கள் தெரியுது. இது உடனே பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த தூண்கள்லாம், இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அந்த தூண்களில் நாம் வந்ததுக்கான அடையாளத்தை நம்ம பதிப்போம் அப்படின்னு சொல்லி அது அங்கே நான் மகாமந்தி வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு தூணில் எழுதி வச்சுட்டு திரும்பி வந்து புத்தரோட கையில் அமர்ந்துருச்சு. பத்தியா, நான் வந்து உன் கையில் நேரடியாக அமரலை, நீ சொன்னியே அந்த இடத்துக்கே நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்படியா அப்படின்னு புத்தர் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. இது உடனே என்னடா இது, நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம், இவர் இவ்வளோ சிரிச்சுக்கிட்டே கேட்குறாருன்னு குனிஞ்சு பார்த்தா அவருடைய விரல்களில் நான் மகாமந்தி வந்திருக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ தான் அந்த குரங்குக்கு புரியுது, அந்த மேலே பார்த்த அந்த தூண்கள் வந்து புத்தரோட கைகள் அப்படிங்கிறது புரியுது. அப்போது எந்த அளவுக்கு நாம் ஞானம் கம்மியாக இருக்கோம் அப்படிங்கிறது அதுக்கு புரிஞ்சுது. ஒரு ஞானம் அடைந்த மனிதன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு புத்தர் உதாரணம்.